பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுவேன். நம்முடைய ஆண்டவர் திரும்ப கட்டுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் தகர்ந்து போன காரியங்களை, தள்ளாடுகிற காரியங்களை, உடைந்து போன காரியங்களை திரும்ப கட்டுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி பல காரியங்கள் நிர்மூலமாகி உருகுலைந்து அதை ஒன்றும் அறியாத அளவுக்கு இருக்கும் என்றால் நம்முடைய ஆண்டவர் அதை திரும்ப கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மறுபடியும் கட்டுவேன் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. எவ்வளவு தளர்ந்து போனாலும் மறுபடியும் கட்டுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். மறுபடியும் நிலைநிறுத்த செய்கிற தேவன் நம்முடைய தேவன். சிம்சோனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் பாவத்தில் விழுந்து மிக மோசமான நிலைமையிலே போனான். ஆனால் கடைசியாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவர் எனக்கு ஒரு விசை வாய்ப்பை கொடும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அவனை மறுபடியும் வாய்ப்பை கொடுத்து நிமிரச் செய்கிறார். மறுபடியும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களை மறுபடியும் கட்டுவாராக. சரி, எப்படி கர்த்தர் நம்மை கட்டுகிறார்? ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எவர்கள் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களின் நடுவிலே நான் உன்னை கட்டுவிப்பேன். அப்படி என்றால் நாம் அநேகராலே அவமானப்படுத்தப்பட்டு நாம் உடைந்து போய் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் உடைந்து போகிறதை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார். எப்பொழுதென்றால் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துல கட்டி எழுந்து நிற்க வைக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆகவே தளர்ந்து எதிரிகளுக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை கட்டுவாராக. ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 2வது, விழுந்து போன தாவீது கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்றால் என்னென்றால், முன்போல் இருந்ததை ஆரம்ப நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை நான் கட்டுவேன். முன்போல கட்டுவார், மறுபடியும் ஆரம்ப நிலைமைக்கு கொண்டு வந்து அதை கட்டுகிற தேவன். ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்தது, இன்றைக்கு உடைந்திருக்கிறது. அதே நிலைமைக்கு வர வேண்டுமென்றால் முன்போல கட்டுகிற தேவன் மறுபடியும் ஆரம்ப நிலைமைக்கு கொண்டு வந்து அதை நமக்கு கட்டுவாராக. 3வது, ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், முந்தையதை விட அதிகமாகவே கட்டுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவேன் என்றால், எரேமியா 42:10 சொல்கிறது, இனி அது பிடுங்கப்படுவது இல்லை, இனி அதை யாரும் எடுக்க முடியாது. முந்தையதை விட அதிகமாய் கட்டுகிறேன் என்றால் கர்த்தர் அதிலே உறுதியாய் நின்று நமக்கு பலன் தருவார். அருமையானவர்களே, ஒரு வேளை எதிலையாவது தளர்ந்து போய் உடைந்து போய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை திரும்ப கட்டுவிப்பார், உங்களை நிமிர செய்வார், உங்களை நிலைநிற்பாராக. God bless you.